கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு மகிமையானவைகளை செய்கிற தேவன். இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய வாழ்வில் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். அது என்னவென்றால் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் எல்லா சந்ததிகளும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளை பாக்கியவதி என்பார்கள். அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மகிமையான காரியம். ஏன் தேவன் மரியாளுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான காரியங்களை செய்தார் என்றால், நாம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாள் தேவனுக்கு பயந்த ஒரு பெண்மணி. அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றினாலும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள். மட்டுமல்ல, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாளிடத்திலே தேவனுடைய பார்வையிலே தாழ்மை காணப்பட்டது. அந்த தாழ்மை நிமித்தமாகத்தான் மரியாளுக்கு எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய மகிமையான காரியத்தை செய்தார். மட்டுமல்ல, 50ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனுடைய பார்வையில் மரியாள் கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்மணியாக காணப்பட்டார்கள். ஆகவே தான் தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. 51ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதயத்தில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமங்களை செய்கிற தேவன். புருஷனை அறியாத மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் கர்ப்பவதியாகி பரிசுத்த தேவகுமாரனை பெற்றெடுத்தார்கள். இந்த பாக்கியம் அவர்களுக்கு மட்டும் கிடைத்தது என்ற அந்த பாக்கியவதியான அந்த பட்டத்தை தலைமுறை தலைமுறைக்கும் மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்களிடத்தில் இருந்த தாழ்மை, அவர்களிடத்தில் இருந்த கர்த்தருக்கு பயந்த பயம், மட்டுமல்ல தன்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காரியங்களினாலே தேவன் தன்னுடைய இரக்கங்களை அந்த மரியாளுக்கு கிடைக்க பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய வேண்டுமென்றால் நாமும் தாழ்மையுள்ளவர்களாயிருப்போம், கர்த்தருக்கு பயந்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் இரக்கம் செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக மகிமையானவைகளை செய்கிறபடியால் நன்றி. தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை, தேவன் எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களில் காணப்பட உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.